அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். கதை சொல்றது என் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. ஒரு நாட்டை ஒரு ராஜா மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செஞ்சு வந்தார். ரொம்ப நாள் குழந்தை இல்லாத அவருக்கு பல வருடங்கள் கழிச்சு தான் குழந்தையே பிறந்தது. குருகுலம் போகிறது அந்த காலத்தில் வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ மாதிரி பணத்தின் அடிப்படையில் அப்போ கல்வி வழங்கப்படல, ஒரு மாணவனின் திறமையின் அடிப்படையில் தான் அப்போ கல்வி வழங்கப்பட்டுச்சு. அதனால அந்த குருகுலத்தில் ராஜாவோட குமாரர்கள், மந்திரியோட பசங்க, வியாபாரிகளோட குழந்தைகள்னு எல்லாருமே படிச்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் வருடங்கள் கழித்து குருகுல வாசம் முடிஞ்சு எல்லா மாணவர்களும் நாடு திரும்பினாங்க. ஆனால் சிலர் மட்டும் வரலைங்க. அதில் இந்த ராஜாவோட பையனும் ஒருத்தர் அப்படின்றத அந்த மன்னர் புரிஞ்சுக்கிறாரு. தான் மகன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் காத்திருக்கிறாரு. ஆனால் அவன் வரலை அப்படின்னதும் சரி குருகுலத்துக்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோமேன்னு கிளம்புறாரு. அப்போது குருகுலத்தில் தூரத்தில் நின்று தான் பையனை பார்க்குறாரு. அவன் விறகு வெட்டி அதெல்லாம் தலையில் வச்சு அந்த வெயிலில் சொட்ட சொட்ட நடந்து வரான். தன் தந்தை வந்திருக்கிறத பார்க்குறான். ஆனாலும் அந்த விறகை போய் எந்த இடத்துல சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டு வந்த அப்புறம்தான் தன் தந்தைக்கிட்ட நலம் விசாரிக்கிறான். தந்தையும் மகன்கிட்ட பாசமாக நலம் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே அந்த குரு வராரு. குரு கிட்ட அந்த ராஜா கேட்குறாரு, உங்கள் குருகுலத்தில் படித்த பல மாணவர்கள் வந்துட்டாங்க, ஆனால் ஏன் மகன் மட்டும் ஏன் வரலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த குரு சீடனை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுற, இந்த ஆசிரமத்தை எல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜா ரொம்ப கோபமடைகிறாரு. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என் மகன்கிட்ட வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மகனை பார்த்து, மகனே நீங்கள் இருந்தது போதும், நீ இப்போ என் கூட உடனே புறப்பட, நம்ம நாட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மகன் கனிவோடு தான் தந்தைக்கிட்ட சொல்கிறான், அப்பா குருவோட வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு, இந்த வேலையை நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு குரு அனுமதி தந்தா அவங்க கூட உடனே புறப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையை செய்ய போயிடுறான். அப்போ அந்த குரு ராஜா கிட்ட சொல்கிறாரு, இந்த குருகுலத்தில் நிறைய திறமையான மாணவர்கள் படித்தாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் எல்லா கலைகள்லையுமே சிறந்த மாணவர்களாக தேர்ச்சி பெற்று விளங்குனாங்க. அப்படிப்பட்டவங்களில் ஒருத்தன் தான் உங்களோட மகனும். அப்படி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நான் கடைசியாக ஒரு பயிற்சி தான் இப்போ வச்சேன். அந்த பயிற்சியிலையும் உங்கள் மகன் தேர்ச்சி பெற்றுட்டான் அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. இந்த ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். அது என்ன பயிற்சி அப்படின்னு கேட்டதும், எவ்வளவோ திறமை தகுதி எல்லாமே இருந்தாலும் பணிவு அப்படின்ற ஒன்று இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளால் வெற்றியை தக்க வச்சுக்க முடியும். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கான பயிற்சியை தான் இப்போ நான் உங்கள் மகனுக்கு வச்சேன். அந்த பயிற்சியிலையும் அவன் தேர்ச்சி பெற்றுட்டான். இப்போ நீங்கள் உங்கள் மகனை தாராளமாக நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த குரு சொன்னாருங்க. அது மட்டும் இல்லை, அந்த குரு மாணவன்கிட்ட சொல்கிறாரு, உன் திறமையும் தகுதியும் புகழும் மென்மேலும் வளரட்டும், அதோடு சேர்ந்து உன் பணிவும் வளரட்டும், வெற்றி உன் வசமாகட்டும்னு வாழ்த்தி அனுப்புகிறாரு. இன்னைக்கு பணிவுன்றது நம்ம எல்லார்கிட்டையுமே ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அதனால தான் இந்த அகங்காரமும் மேலோங்கி நிற்குது. நித்தம் நித்தம் பணிவுடன் வாழ்வோம்.